அன்புள்ளம் கொண்ட அம்மன் அருள் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்குது. இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி நைட்டு 10 மணியை போல பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி நடக்கிறதுனால 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போகுது, இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம், எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம், எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் போய் பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சியானது 12 ராசியிலே உங்க ராசிக்கு தான் உண்மையிலே அற்புதமான சனி பயிற்சி. காரணம் என்னன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயணிக்குது. 7ல இருந்து விடுபடுறீங்க. இந்த 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும், 12ஆம் இடத்தை பார்க்கும். அப்படி பார்க்கறதுனால என்ன நடக்க போகுதுன்னா, திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும் தன்மை. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயம் தான் நடக்குமே ஒழிய பாதகமான விரயம் நடக்கவே நடக்காது. குழந்தைகளுக்காக இயங்குவோருக்கு குழந்தைகள் பிறப்பு. 5ஆம் இடத்தை சனி பார்க்குது, தாமதப்படுத்துமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். 5ஆம் இடம் யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. சனி பகவானுக்கு பிடித்த வீடுல அதுவும் ஒண்ணு. நண்பர்கள், அதனால அந்த தன்மையை வேகமா கொடுக்கும். உற்பத்தி ஆகாதவங்களுக்கு கூட உற்பத்தி தன்மையை கொடுக்கும். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்திருக்கும், கோர்ட்டு கேஸின் லெவலுக்கு போகாம உள்ளூர் பஞ்சாயத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீர்வுக்கு வரும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலே உங்களுக்கு சாதகம் முழுமையான சாதகத்துல முடியும். பாதிப்பா இருந்துச்சுன்னா சாதகமா தான் முடியும், சற்று பாதிப்பா இருக்கும். ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு சொத்து இருக்கிற விதி இருந்தா தான் எதுவும் நடக்கும். அதை பார்க்காம கோச்சாரத்தை மட்டுமே நம்ம பார்க்க கூடாது. அடுத்தது கல்வி. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க நல்லபடியா மார்க்ஸ் வாங்கும். அதே மாதிரி ஹையர் கிராஜுவேட்டா இருக்கிறவங்க நினைச்ச படிப்புக்கு போயிருந்தால் வேலை கிடைப்பது தாமதமா தான் கிடைக்கும். உடனே கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன், ஆனா சற்று தாமதமா கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாம இருப்பீங்க பாத்தீங்களா, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அந்த வேதனைன்னா என்ன, வேலை கிடைக்கிறதுனா என்ன, ஏன்னா உங்க ராசி அதிபதியே ஸ்லோ. சனி பகவான் ஸ்லோவா தான் எல்லாம் பண்ணும். அதனால இந்த நேரத்துல வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை வேகமா கிடைச்சிடும். காலேஜ்ல கிராஜுவேட்டா இருக்கிறவங்களுக்கு, ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு அந்த வேலை எவ்வளவு கஷ்டமானதுன்னு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் வேலையை பெர்மனன்ட் பண்ணும். இல்லாட்டி டெம்பரவரியா எடுத்துக்குவாங்க. பெர்மனன்ட் ஆகிறதுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. அப்படி ஒரு தன்மையும் நிகழும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு ஏற்பாடு பண்றவங்க இந்த நேரத்துல ஸ்டெப் எடுக்கலாம். ராசிக்கு 12ஆம் இடத்தை சனியை பார்க்கறதுனால வெளிநாட்டு வேலை நல்ல புரோக்கர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. ஆனா எடுத்தோடனே போக முடியாது. டெஸ்ட் அடிச்சு அந்த வேலை எப்படி கஷ்டமான வேலை, அந்த வேலைக்கு போறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் கொடுத்து மனவேதனைப்படுத்தி தான் உங்களை உள்ள கொண்டு போகுமே ஒழிய ஏமாத்தி கூடாது. இந்த 2.5 வருஷத்துல கண்டிப்பா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க போயிடுவீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க போட்டி கஷ்டம். போட்டி கஷ்டம். பொதுவா உங்க ராசி எப்படின்னா சிம்மத்துக்கு 6ஆம் இடம். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அப்படி மீதி போறவங்க ஒரு அளவுக்கு மேல ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு தான் நீங்க போவீங்க. அதை நான் உங்கள்கிட்ட உள்ள சொல்லிடுறேன். அதாவது இப்ப உங்களுக்கு ஆசை வார்த்தை பேசுற மாதிரி பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். அதே மாதிரி நினைச்ச கம்பெனில இருந்து இப்ப நான் இந்த கம்பெனில வேலை பார்க்குறேன் சார், இப்ப நான் இந்த கம்பெனிக்கு போலாமான்னு கேக்குறீங்களா, உங்களுக்கு அது நல்லா இருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீதித்துறையில இருக்கிறவங்க, வக்கீல்ல இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? கிடைக்குங்க. ஓப்பனா சொல்றேன், கவர்மெண்ட்ல வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்குமா? கிடைக்கும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில். அதே மாதிரி ஜட்ஜ் ஆகிறதுக்கு யாராவது இருக்கீங்களா மகர ராசியினர்? நான் ஜஸ்டிஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், இதுல நான் பாஸ் ஆவேனா? நிச்சயம் பாஸ் ஆவீங்க. அதே மாதிரி வேலைக்கு போகல, எனக்கு இந்த தவிர வேற எதுவும் தெரியலன்னு நினைக்கிறீங்களா, சாதாரண எக்ஸாம் ஆன இந்த பிசி லெவல் எக்ஸாம் எழுதுங்க, போலீஸ் துறையில கிடைக்கும். பிசி லெவல்ல நீங்க ஈஸியா பாஸ் ஆயிருவீங்க. உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐ லெவலுக்கு ட்ரை பண்ணுங்க. எதுவுமே எடுத்தோடனே நான் எஸ்ஐ தான் ஆவேன், டிஎஸ்பி தான் ஆவேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா பாதிப்பு.
பிசி லெவல்ல ஆரம்பிங்க, நிச்சயம் கிடைக்கும், கைகூடும், பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி பினான்ஸ் செக்டார்ல இருக்கிறவங்க, பினான்ஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இது. 3ஆம் இடத்துக்கு போறதுனால இந்த குடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் தூரம் தாண்டி போயிட்டு வர்றதுனால அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த இவ்வளவு தூரம் போனா நமக்கு வருமானா வரும், கைக்கு வர வேண்டிய பணம் வரும். 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் கைக்கு வர வேண்டிய பணத்தை வரவிடாம பண்ணியிருக்கோம், கைக்கு வர வேண்டிய பணத்தை வர வைக்கும். இத்தனை நாள் உங்களுக்கு வாயால பிரச்சனை இருக்கும், இப்ப நீங்க பேசுறதெல்லாம் சரியாகும், வாக்குவாதத்துல நீங்க ஜெயிப்பீங்க. பேச்சாளராக இருக்கும் பட்சத்தையும் உங்களுக்கு புகழ் கிடைக்கும், எழுத்தாளராக இருக்கும் பட்சத்தையும் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் அனைத்து மகர ராசியினருக்கும் நல்ல புகழ் கிடைக்கும், ஒரு நேம் வாங்குவீங்க. சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்களா, இந்த நேரத்துல உங்களுக்கு உங்க பேர் வெளியில வரும். சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சு மொதல் 3 மாசத்துக்கு தான் மகர ராசியினருக்கு சங்கடம். காரணம் என்னன்னா, மொதல் 3 மாசத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகாம அங்கே நிப்பார். எங்கே? 5ஆம் இடத்திலே நிப்பார். 6க்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா பாதிப்பும் நிவர்த்தி ஆகும். 6ஆம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிவர்த்தியே ஆகும். கடன் சார்ந்த பிரச்சனை குறையும். கோயில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அற்புதமான நேரம். கோயில் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு, மருத்துவம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜட்ஜு சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு, லாயர் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு, போலீஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பெர்ஃபெக்டான நேரம் குரு 6ல வர்றதுதான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு உங்களுக்கு. அதாவது வரப்போற குரு பெயர்ச்சியும் நடக்க போற சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் தான் மகர ராசினருக்கு. எவ்வளவு சிக்கல்ல இருந்தாலும் அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான தன்மை. கவனமா இருக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் விஷயத்தில், பிள்ளைகளின் உடல்நிலையில் கவனம் தேவை. யாரை நம்பி ஜாமீன் போடக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி போறது நம்பகத்தன்மையை உருவாக்கி ஜாமீன் போட சொல்ல வைக்கும். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போறது நல்லது. அடுத்தது, வண்டி வாகனம் புதுசா வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வாங்கலாம். சொத்து ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். இல்ல ஏதாவது இந்த சொத்தை வித்துட்டு நான் புதுசா வேற எதுவும் சொத்து வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். அதாவது ஒன்ன வித்துட்டு இன்னும் பழசுல இருந்து புதுசுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகலாமான்னு இந்த நேரம் பண்ணலாங்க. அது டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், அதாவது சொத்து ரிலேட்டடா இருக்கட்டும், வண்டி வாகன ரிலேட்டடா இருக்கட்டும், இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இப்ப பண்ணலாமான்னா ஒரு அற்புதமான காலம் இது. இந்த காலத்துல உங்களுக்கு அது நீட்டா வேலை செய்யும். அடுத்தது, தொழில் துறையில இருந்தா வருமானம் கிடைக்கும். ரொம்ப அலைச்சல் படுத்துக்குவீங்க, ரொம்ப ஓடுவீங்க. அந்த அளவுக்கு ஓடணும். உங்க உடம்பையும் பார்த்துக்கங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். வருமானம் இருக்கு உங்களுக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா உங்க உடம்பையும் கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை இல்லை. அதை நீங்க தானே பார்க்கணும். ரொம்ப ஓடுவீங்க, அதை கொஞ்சம் கணிசமா பார்த்துக்கங்க. அடுத்தது, தாயாருடைய உடல்நிலை சீரா இருக்கும், முன்னேறி வரும். ஆனா தந்தையாருடைய உடல்நிலை பாதிக்கும். தாயாரோட உடலையுமே சீராகும், தேறி வரும் சொன்னாலும் முழுமையா இருக்காது. ஜனனகால ஜாதகத்துல தாயாரோட உடல்நிலை சற்று பாதிப்பா இருக்கும் பட்சத்தில், உயிர் பிரிவின் நேரமா இருந்துச்சுன்னா தாயாரோட உடல்நிலை போகத்தான் செய்யும். அதே மாதிரி தந்தையோட உடல்நிலை இப்ப பாதிக்கப்படும். தாய் தந்தையரோட உடல்நிலையை பொறுத்தவரை மகர ராசினருக்கு சற்று கவனமா பார்த்துக்கணும். மகர ராசி 40 வயது அடைஞ்சிருக்கேன், எங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டா சற்று பாதிப்பு தான், அது யதார்த்தம். அதே மாதிரி சேமிப்பு நான் சேர்த்து வைக்க முடியுமா, கோல்டு மூலியமா இன்வெஸ்ட் பண்ணி சேர்க்கலாம். இன்னும் சொல்ல போனா கோல்டோட உங்களுக்கு லேண்டு தான் அதிகமான பெனிஃபிட்டை தரும். லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு முதன்மைத்துவம் கொடுப்பாங்க. அந்த முதன்மைத்துவத்தை எப்படி பயன்படுத்துமோ அப்படி பயன்படுத்தி வாங்க. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் வேணா போட்டுக்கங்க. ஒண்ணு நெகட்டிவா சொல்லல, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் யாராவது ஒருத்தர் மேல போட்டு, உங்களுக்கு போட்டுக்க வேண்டாம், யாருக்காவது போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சமயத்துல அது ஒரு உதவிகரமான பணமா கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அதாவது கிடைக்கலாம்னா என்ன, தப்பா சொல்லல. உற்றார் உறவினர்களால பாதிப்பு வர்றதுங்க முதல்ல அந்த உற்றார் உறவினருக்கு உங்களை ஜாமீனா போட்டு நீங்க அந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகம் தானே அது. அந்த மாதிரி சொல்றேன், வேற எதுவும் இல்லை. யதார்த்தமா உங்களுக்கு லாபம் வரும், சிறு சிறு பயணங்கள் மூலியமா லாபம். அதே மாதிரி ஒரு படி இன்கிரிமெண்ட், அந்த மாதிரியான லாபம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் தன்மையில கொடுக்குது.
எல்லா வகையிலும் சாதக தன்மையில இருக்கு. மகர ராசினர் இந்த சனி பயிற்சியும் இந்த குரு பயிற்சியும் பயன்படுத்திக்க வேண்டியது உங்களோட கடமை. இப்போ உத்திராட நட்சத்திரத்தை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்களா இருந்தா வெளிநாட்டு யோகம் இருக்கான்னு ஜனன ஜாதகத்தை எடுத்து பாருங்க. மேக்சிமம் இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஊரை விட்டு வெளியில போய் தான் உங்களுக்கு வாழ்க்கையே நல்லா இருக்கும். ஊரை விட்டு வெளியில போகணும், இல்ல நாட்டை விட்டு வெளியில போகணும். இந்த மாதிரி தன்மையில உங்களுக்கு அற்புதமா செயல்படும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது வீடு கட்டி கொடுக்கும், வண்டி வாகனம் அதாவது ஊருக்குள்ளேயே நான் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். நான் ஊருக்குள்ளே ஒரு கௌரவமான மனுஷன், ஊரை விட்டு வெளியில வந்தா அந்த சொந்த ஊர்ல நீங்க ஒரு கௌரவமான மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரை உருவாக்கி தரும். லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசியில இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. எல்ஐசிலே வேலை பார்க்கிறவங்களா இருந்தா பதவி, இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டம் சார்ந்த துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு. வெளியில தெரியாத கவர்மெண்ட் வேலையில இருப்பீங்களா, அதாவது இப்ப ஒரு மருத்துவம் துறையில வெளியிலே தெரியாது இந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு என்ன தெரியும், டாக்டர்ஸை தெரியும், பார்மசிஸ்ட தெரியும், நர்ஸை தெரியும், இதுக்கு மேல தெரியாது. பட் இவங்க எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப ஆம்புலன்ஸ் துறையில இருக்கிறவங்களாம் ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட மேக்சிமம் தெரியும். வெளியிலே தெரியாத கவர்மெண்ட் செக்டர், டாக்டர் செக்டர் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அற்புதமான நேரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி போலீஸ் துறையில இருக்கிறவங்களா இருந்தா சிறைத்துறையில இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க. சிறைத்துறையில உயர் அதிகார பதவிக்கு நீங்க போகலாம், இல்லாட்டி சிறைத்துறையில இருந்து நான் வெளியில வந்து வேற ஏதாவது கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு கேட்டா அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்துல உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லா முறையிலையும் சிறப்பா இருக்கும். அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். நான் சொன்னேன்ல தாய் தந்தையரின் உடல்நிலை கவனம்னு, அது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தான். மற்ற வகையில எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எதுவும் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான பிரச்சனை இருந்துச்சு, பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களோட பேர் வெளியில வரும். அதே மாதிரி உங்களோட தைரியத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்க. என்னால முடியாது, இந்த உலகத்துல யாரால முடியுமாங்கிற அந்த சூழ்நிலை உருவாக்கும். சிறு சிறு பயணங்கள் மூலியமா லாபம், சிறு சிறு இப்ப இங்க போனா ஒரு வருமானம், புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும்னா, புதுசா ஒரு கடை வைக்கிறேன், இந்த கடை வச்சு ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். எங்க கவனமா இருக்கும், தாயார் தந்தையாரோட உடல்நிலை எச்சரிக்கை, அங்கேதான் நீங்க பாதிப்பு வரும். அதுவும் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் 5ஆம் பார்வையா உங்களுக்கு எதை பாக்குது, 10ஆம் இடத்தை பாக்குது. தொழில் சூப்பரா இருக்கும். 10ஆம் இடம் தொழில் மட்டும் இல்ல, கர்மமும் கூட. அதனால யாராவது ஒருத்தர் தாயார் பாதிக்கப்பட்டா தாயாரை பாத்துக்கணும், தந்தையார் பாதிக்கப்பட்டா தந்தையாரை பாதிக்கவங்க. நான் நெகட்டிவா சொல்லல, எச்சரிக்கை முக்கியம்னு சொல்றேன். அவங்களுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் டைம் பண்றது தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. நெகட்டிவா சொல்லல, எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி குரு பயிற்சியாவது 2ஆம் இடத்தை பார்க்கும், 10ஆம் இடத்தை பார்க்கும், 12ஆம் இடத்தை பார்க்கும். மருத்துவம் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். டாக்டர்ஸா இருந்தா ப்ரொமோஷன் கிடைக்கும், அதெல்லாம் சூப்பர். ஆனா தாய் தந்தையோட உடல்நிலை, குடும்ப வாழ்க்கையில அவங்கள பார்த்துக்கணும், வேற எதுவும் நான் சொல்ல வேண்டும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டு யோகம் இருந்தா போங்க, இல்லையா உள்ளூருக்குள்ள என்ன பார்க்கணுமோ அதை பாருங்க. சோம்பேறியா மட்டும் இருக்காதீங்க. உங்களோட சோம்பேறித்தனம் உங்களோட வாழ்க்கையே கெடுத்துரும். இந்த சனி பயிற்சியில நீங்க சோம்பேறியா இருந்தா உங்க வாழ்க்கையே கெடுத்துரும். அதனால கவனமா இருங்க. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது ஜோடி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.